வணக்கம் மாணவ மாணவிகளே. இன்றைய வகுப்பில் நாங்கள் நேற்று பகுதி 2க்குரிய வினாவும் விடையும் பார்த்து இன்றைக்கு நாங்கள் இடையில ஒரு உலகப்படம் சம்பந்தமான பயிற்சி ஒன்றை பார்ப்போம். ஏனென்றா உலகப்படமும் குறித்தல் மிகவும் ஒரு கட்டாயமான வினா. மறுபடியால் அந்த உலகப்படம் குறித்தல் பற்றிய பகுதியை இந்த வினாத்தாள் 2016ஆம் ஆண்டு காப்போத்தா சாதாரண தர பரீட்சைக்கு வந்த ஒரு உலகப்படம் குறித்தல். அதைத்தான் நான் இன்னைக்கு இந்த வகுப்பில் செய்ய இருக்கிறேன். அதற்கு முதல் நீங்கள் இந்த வீடியோவுக்கு சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். அப்போ இதில் தரப்பட்ட இந்த உலகப்படம் 2016ஆம் ஆண்டு வந்த வினாத்தாளில் தரப்பட்ட அந்த உலகப்படம் குறித்தல்ல வந்த இடங்கள். அப்போ அதில் உலகப்படம் தெரியும் 6 இடங்கள் வரும். அப்போ இதில் தரப்பட்ட இடங்கள் இத்தாலி, கான்ஸ்டாந்தினோபிள், பாரசீக விரிகுடா, அதே போல் சென்னை, அதாவது மெட்ராஸ்ன்னு சொல்கிறது, அதே போல் கெலிக்கட், அதே போல் ஜாவா தீவு. அப்போ இதில் இவ்வளவு இடங்கள் தந்திருக்கிறேன். இதை நாங்கள் பொருத்தமான இடத்துல இதிலேயே குறித்திருக்கின்றது. முதலாவது நாங்கள் பார்ப்போம். இந்த உலக படத்துல அதாவது ஆப்பிரிக்க கண்டத்தின் ஒரு பகுதி தான் இதில் தந்திருக்கிறேன். இதில் முதல் நோத்தண்டு போட்டிருக்கு, திசை திசை அளவு திட்டம். அதாவது இங்க இது வடக்கு, இது தெற்கு, அதே போல இங்கால கிழக்கு, இங்கால மேற்கு. அப்ப இது நாங்கள் இது அளவு திட்டம். அதே போல இங்கால நாங்க பார்த்தோம்னு சொன்னா இது ஆப்பிரிக்க கண்டத்தின் ஒரு பகுதி தான் இந்த படத்துல தரப்படுது. அதோட இந்திய உபகண்டம். அத மாதிரி இங்கேயும் இதுலயும் ஆஸ்திரேலியா கண்டம் இல்லை. அதாவது இந்த சுமாத்ரா ஜாவா தீவுகளை அண்டியதாக ஜப்பான் தீவு, அதே போல இந்த ஆசியா கண்டம், இங்கால ஐரோப்பா கண்டத்தை உள்ளடக்கிய ஒரு பகுதி உலகப்படத்தின் ஒரு பகுதி தான் தந்திருக்கணும். அதுல முதலாவது நாங்க பார்ப்போம். இது இந்த இடம் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா கண்டம் ஒரு பகுதி தந்திருக்கணும். இதுல முதலாவது இத்தாலி என்ற இடத்தை குறிக்க வேண்டும். அப்ப நாங்கள் இத்தாலி என்றது எடுத்தோம்னு சொன்னால் இதுல நிறந்திட்டப்பட்டிருக்கிற பகுதி தான் இத்தாலி என்று சொல்லி எடுத்துக்கொள்றோம். அதாவது இத்தாலி என்றது இந்த நிறந்திட்டப்பட்ட பிரதேசம் இடத்துல குறிக்கலாம் நாங்க. அதே மாதிரி இந்த அம்புக்குறி போடப்பட்டிருக்கு கான்ஸ்டாந்தினோபிள். அதாவது இதுல புள்ளி இடப்பட்டிருக்கின்றது இன்றைய இஸ்தான்புல் என்று சொல்லி சொல்றது. அதாவது இத கான்ஸ்டாந்தினோபிள் சுருக்கியரால 1453ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்டதுதான் இந்த கான்ஸ்டாந்தினோபிள் நகரம் துருக்கியரால. அப்ப இந்த இந்த இடம் இதுல கழுத்து மாதிரி இருக்கும். இந்த இடவழியத்தான் நாங்க சொல்றோம். இது கருங்கடல், அதே போல இது கஸ்பியன் கடல். அப்ப இந்த கருங்கடலுக்கு பக்கத்துல இங்கால இந்த கான்ஸ்டாந்தினோபிள் என்ற இடம் காணப்படுகின்றது. அதே போல பாரசீக விரிகுடா, அதாவது இதுல இருக்கிறது செங்கடல் என்று தெரியும். இது அரபு நாடுகள், இந்த நடுவிற்குள்ள இருக்கிறது அரபு நாடுகள். இப்ப இங்க இதுல ஒரு முனை மாதிரி காணப்படுகிற இந்த பகுதியை தான் நாங்க சொல்றோம் பாரசீக விரிகுடா. அப்ப இது நிறந்திட்டப்பட்டிருக்கு. இந்த பிரதேசம் பாரசீக விரிகுடா என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல அடுத்தது கேட்டிருக்கிறோம் இதுல சென்னை. இது இந்திய உபகண்டம், பி ஷேப்ல இருக்கிறது இந்திய உபகண்டம். இது இலங்கை. மற்றது இங்கால இருக்கிறது இந்து சமுத்திரம், இங்கால இருக்கிறது வங்காள விரிகுடா, இங்காலி பகுதியில் வங்காள விரிகுடா. அப்ப இந்த சென்னை இந்திய உபகண்டத்துல கிழக்கு பக்கத்திலே இருக்கு. திசையின்படி பார்த்தா இங்கால சென்னை, அதாவது கிழக்கு பக்கத்துல சென்னை, மெட்ராஸ் என்று சொல்லி சொல்லுகிறோம். அதே போல இதுல கெலிக்கட் என்ற ஒரு இடம் தந்திருக்கிறேன். அது மேற்கு திசையில இதுல காணப்படுகிறது. அதாவது இவ்விடத்துல அந்த புள்ளி இடப்பட்டிருக்கின்றது. அதே போல இதுல இந்த பெரிய இடம் சுமாத்ரா தீவு. ஆனால் இங்க பக்கத்துல ஜாவா தீவு நிறந்துவிடப்பட்டிருக்கு. இவ்வளவும் ஜாவா தீவுன்னு சொல்லி எடுத்துக்கொள்றோம். இது ஜாவா தீவு. அதே போல இப்ப இது இந்த சுமாத்ரா தீவுக்கு இடையில இதுல சின்ன ஒரு இடைவெளி காணப்படுது. அது நாங்கள் ஏற்கனவே பார்த்தாங்க, அந்த மெலாக்கா தொடுகடல்னு சொல்லி அந்த இடைக்குள்ளே ஒரு கோடு போட்டா, அது ஏற்கனவே நான் அந்த கோடெல்லாம் போட்டு படிப்பிச்சிருக்கிறேன். அப்ப இது இப்ப நான் கேட்டது ஜாவா தீவு என்ற ஒரு பிரதேசம். அது மாதிரி இப்ப இதுல இருக்கிறது ஜப்பான் தீவுகள். அதே போல இது பிலிப்பைன்ஸ் தீவுகள். அப்ப இவ்வாறு இதுல 6 இடம் தந்திருக்கிறேன். அப்ப இது 2016ஆம் ஆண்டு தரப்பட்ட ஒரு வினா. அதே போல நான் இன்றைக்கு கொஞ்சம் உலக படத்துல தந்திருக்கிறேன். ஐரோப்பிய ஆசிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் கொஞ்சம் இதுல தரப்பட்டிருக்கிறது இந்த உலக படத்துல. அப்ப இதை வச்சுக்கொண்டு
இதுல அந்த சில சில இடங்கள் இதுல குறிக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப இதுல வந்து இதுக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்தின் ஒரு பகுதி தான் இதுல தரப்பட்டிருக்கின்றது. அதுல முதலாவது மேல பார்ப்போம், லண்டன் என்று ஒன்று இருக்கு. அதாவது பிரித்தானியா, அதுல இதுல வந்து லண்டன் என்று இந்த அம்புக்குறி போடப்பட்டிருக்கின்றது. அதே போல நாங்கள் இவ்விடத்துல பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இங்க கான்ஸ்டாந்தினோபிள் இதுல போடப்பட்டிருக்கு. இது கருங்கடல், அதே போல இது ஹெஸ்பியன் கடல். இந்த இவ்விடத்துக்கு இடையில ஒரு கழுத்து மாதிரி, இதுதான் அந்த நான் சொன்ன கொன்ஸ்தாந்தி நோபல். அந்த கொன்ஸ்தாந்தி நோபலுக்கு மேல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இதுல வந்து அதாவது இந்த கரையில வத்திக்கான் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்குது. அப்படின்னு சொன்னா இந்த பகுதி இது மத்தியதர கடலை குறிக்குது. இந்த பகுதி இது வந்து மத்தியதர கடல். அதே நேரம் இங்க கீழே இருக்கிறது ஆப்பிரிக்கா கண்டம். அப்ப அதுக்கு மேல இந்த பகுதியெல்லாம் நாங்க சொல்றோம் மத்தியதர கடல். மத்தியதர கடலுக்கு மேல பார்த்தோம்னு சொன்னால் இதுல வந்து முதல் இத்தாலி என்ற ஒரு இடம் இதுல போடப்பட்டிருக்கு. இத்தாலி, அதுக்கு பக்கத்துல தான் இங்க வத்திக்கான் என்ற ஒரு நகரம் தரப்பட்டிருக்கின்றது. அதே போல இது வந்து கொன்ஸ்தாந்தி நோபல், அந்த முக்கியமான இடங்களை சொல்றேன். அதாவது கொன்ஸ்தாந்தி நோபல். அதே போல இங்க இந்த ரெண்டுக்கும் இடையில இது மத்தியதர கடல், இது செங்கடல். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு இடவழி, அது நான் ஏற்கனவே சொன்னதான் சுயஸ் கால்வை. இந்த இடவழி சுயஸ் கால்வை. அதே போல இந்த அலெக்சாந்திரியான்றது காணப்படுகிறது இந்த ஆப்பிரிக்கா கண்டம். இது மேலே இது இப்படியே வர்றது, இங்கால வந்து இதெல்லாம் ஆப்பிரிக்கா கண்டத்தின் ஒரு பகுதி. அதுல அந்த செங்கடலுக்கு பக்கத்துல தான் இங்க வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த விளிம்பில அலெக்சாந்திரியா காணப்படுது. ஆப்பிரிக்கா கண்டத்துல தான் மேல் விளிம்பில காணப்படுகிறது அலெக்சாந்திரியா என்ற ஒரு இடம். அத மாதிரி மெக்கா, இது வந்து அரபு நாடுகள் இதுக்குல்ல. அப்ப இது செங்கடல், இந்த நீட்டுக்கு இருக்கிறது இது செங்கடல். இதுக்கு பக்கத்துல இது மெக்கா என்ற ஒரு நாடு. அதே போல இது மதீனா என்ற ஒரு நாடு. மெக்கா அனேமா வாரது குறிக்க உலகப்படத்துல மெக்கா, இது மதீனா. அதே போல பாரசீக வளைகுடா, இந்த இந்த பிரதேசத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அதாவது வந்து இது பாரசீக வளைகுடா என்று இதில் அம்புக்குறி போடப்பட்டிருக்கின்றது. அதே போல இப்ப இந்தியா உபகண்டத்தை நாங்கள் எடுப்போம். அதுல கொஞ்சம் நதிகள் எல்லாம் தந்திருக்கணும். இந்த இந்திய உபகண்டத்தில் ஒரு துறைமுகம் இருக்கு, இது வாரது குறிக்க. அதாவது இவ்விடத்துல இருக்கு பாருகச்ச துறைமுகம். அதாவது பாருகச்ச என்ற இங்க இதில் ஒரு துறைமுகம் காணப்படுகின்றது. அதே போல இங்கால நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இவ்விடத்துல இருக்கிறது வந்து நர்மதா நதி. அதாவது இப்ப இதுல போடப்பட்டிருக்கிறது நர்மதா நதி என்று சொல்லி ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல ஒரு மெல்லிய கருப்பு கோடொன்று போட்டிருக்கு விந்திய மலை. இது விந்திய மலைக்கு கீழே தான் இதுல நர்மதா நதி காணப்படுகின்றது. முக்கியமான நதிகளை பார்ப்போம், இதுகள் வர்றது நர்மதா நதி. அதே போல இங்கால நாங்க பார்த்தோம்னு சொன்னா கிருஷ்ணா நதி இந்திய உபகண்டத்தினுடைய கிழக்கு பகுதியில காணப்படுது. இதுல கிருஷ்ணா நதி என்று சொல்லி. அதே போல அதுக்கு கீழே இங்கே இருக்கு காவேரி நதி. அதாவது இந்தியாவினுடைய இந்த வி ஷேப் ஆக கீழே இது காவேரி நதி. அதுக்கு மேலே இருக்கிறது கிருஷ்ணா நதி. இந்த இந்தியாவுக்கும் இந்த இலங்கைக்கும் இடையில ஒரு நீரிணை, இந்த அம்புக்குறி போட்டு கிடக்கு, இது பாக்கு நீரிணை என்று சொல்லி சொல்றான். இதுல முக்கியமான இடங்களைத்தான் சொல்றேன். அதாவது இந்தியா இலங்கை, அதுக்கு இடையில பாக்கு நீரிணை, அதுக்கு பக்கத்துல மேலதான் காவேரி நதி, இதுல இருக்கிறது கிருஷ்ணா நதி. அதே போல இங்க நாங்கள் சொன்ன மாதிரி இதுல நர்மதா நதி, அது மேற்கு திசையில இருக்கு. இந்த நர்மதா நதிக்கு கிட்டத்தான் இந்த பாருகச்ச துறைமுகம் காணப்படுகின்றது. பாருகச்ச என்ற இடம். அதான் அதே போல மலாயா குடாநாடு இவ்விடத்தை பார்ப்போம். இதுல ஒரு அம்புக்குறி போட்டிருக்கு. இது சுமாத்ரா தீவு, இது வந்து ஜாவா தீவு. இதுல போட்டு கிடக்கு ஜாவா தீவு இங்கே இருக்கு. அதே போல இது சுமாத்ரா. அதுக்கு மேல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து மலாயா குடாநாடு என்று சொல்லி எடுக்கிறோம். இதுல இந்த அம்புக்குறி போட்டிருக்கிறோம் மலாயா குடாநாடு என்று எடுக்கிறோம். அத மாதிரி இதுல ஒரு வளைவு ஒன்று இருக்கு பார்ப்போம். அதாவது வந்து இப்ப இவ்வாறு வந்து ஒரு வளைவு இங்கால ஜப்பான் என்று எடுக்கிறோம். இந்த ஜப்பானுக்கு பக்கத்துல பார்த்தோம்னு சொன்னா இந்த வளைவினுடைய மேற்பகுதியில தென்கொரியா இருக்கு. அதே போல கீழ்ப்பகுதியில வடகொரியா இருக்கு. இது வடகொரியா, அதனுடைய மேற்பகுதியில வந்து தென்கொரியா காணப்படுகின்றது. அப்படின்னு சொன்னா இதுல இருக்கிற கண்டம் ஆசியா கண்டம், அது ரஷ்யான்னு போட்டாங்க, சோவியத் ரஷ்யா. இதுல ரஷ்யாவை இதுல குறித்து போட்டிருக்கிறோம். ஆனா இது கண்டம் வந்து இது ஆசியா கண்டம் தான். இப்ப ரஷ்யாவை குறிக்க சொல்லி இப்ப சம உடைமை அமைப்பு கொண்ட ஒரு நாடு, எல்லாம் சம உடைமை பொருளாதாரம் நிலவுகிற நாடு தான் இந்த ரஷ்யா. அப்ப ரஷ்யா வந்து இவ்விடத்துல வருகின்றது. இப்ப ஐரோப்பான்னு சொன்னா இதெல்லாம் ஐரோப்பிய நாடுகள் இந்தியால.
அப்போ இதில் வந்து நாங்கள் ஐரோப்பான்னு கேட்டால் இவ்விடத்தில் குறிக்கலாம். ஏனெண்டா இவ்வளவு நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள தான் வருகின்றது. அப்போ இதில் முக்கியமான இப்போ மெக்கா என்றது ஒரு புது இடம். நான் ஏற்கனவே சொல்லி தெரியல. இதில் செங்கடலுக்கு பக்கத்தில் மெக்கா. அதே போல் இதில் வந்து அந்த நதிகள் ரெண்டையும் பார்க்கணும். கிருஷ்ணா நதி, அதே போல் இதில் வந்து காவேரி நதி என்றது. மற்றது வந்து இதில் விந்திய மலை என்று சொல்லியிருக்கு. மற்ற துறைமுகம் வரலாம். அதாவது வந்து இந்த பாருகச்ச துறைமுகம் என்று சொல்லி இதில் போட்டிருக்கிறேன். அதில் அப்படியே முக்கியமான இடங்கள் போட்டிருக்கிறேன். அப்போ இதில் வந்து இந்த உலக படத்தில் 6 இடங்கள் தான் பாரது. நாங்கள் இப்படி கொஞ்சம் ஓரளவு நாங்கள் தேடி கொஞ்சம் முக்கியமான இடங்களை அதுவும் பாஸ் பேப்பரில் பார்த்து இந்த படங்களை தண்டம்னு சொன்னால் 6 புள்ளிகள் இலகுவாக உலகப்படத்திலே எடுக்கலாம். அது மாதிரி இதில் தரப்பட்ட உலகப்படம் 2016ஆம் ஆண்டு தரப்பட்ட ஒரு உலகப்படம். இந்த பகுதி விளங்கி இருக்குமென்று நினைக்கின்றேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதான்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.